வேலூரில் தெருநாய்களை இறைச்சியாக்கி விற்பனை செய்வதாக 3 பேரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம் செய்த நிலையில் இது தொடர்பாக தற்பொழுது வேலூர் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கின்றனர். நாய் இறைச்சி விற்பனை என்ற குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்ற ஒரு விளக்கமானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு குற்றச்சாட்டு. தற்பொழுது கால்நடை பராமரிப்பு துறையினர் இது சம்பந்தமா என்னென்ன ஆய்வுகளை மேற்கொண்டாங்க, அவங்களுடைய விளக்கம் தற்பொழுது என்ன சொல்கிறது? வேலூர் மாவட்டம் திருவலம் அடுத்த குகையநல்லூர் பகுதியில தனியார் இடத்தை வாடகை எடுத்து வேலூரை சேர்ந்த பிரேமானந்த் மற்றும் வடிவேலு உட்பட 3 நபர்கள் 50க்கும் மேற்பட்ட நாய்களை கட்டி போட்டு இரவு நேரத்தில் அதை இறைச்சியாக்கி விற்பனை செய்வதா அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி இன்றைய தினம் அந்த 3 பேரையும் முற்றுகையிட்டு இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த சம்பவத்தினை தொடர்ந்து போலீசார் சம்பவத்தை இடத்திற்கு உடனடியா அந்த வாடகை எடுத்து அந்த நாய்களை பிடித்து இறைச்சியாக்குறதா சொல்லப்படுற 3 நபர்களையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி இருந்தாங்க. இந்த நிலையில கால்நடைத்துறை அதிகாரிகள்ட்ட சம்பந்தமா கேட்கும் போது அவங்க கிட்ட முறையான உரிமம் அப்படி இல்லைன்றது தெரிவித்திருந்தாங்க. மேலும் கள ஆய்வு மேற்கொள்ளும்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில அந்த புகாருக்குள்ளான இடத்துல வேலூர் கால்நடை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தாங்க. அந்த ஆய்வின் போது பார்த்தோம்னா அந்த தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்வதற்கான எந்தவித உரிமமும் அவங்க கிட்ட இல்லை என்றதும், அவங்க அரசு கிட்ட முறையான அனுமதி பெறல அப்படிங்கறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினது முக்கியமா என்னன்னு பார்த்தோம்னா அந்த நாய்களை பிடித்து இறைச்சியாக்கி விற்பனை செய்வதாதான் முக்கியமான குற்றச்சாட்டா இருந்தது. ஆனா அந்த குற்றச்சாட்டுல உண்மைத்தன்மை இல்லைன்னு அதிகாரிகள் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்களையும் வேலூர் மாவட்ட ஆட்சியருக்கு விரைவில் அளிக்கப்படும் அப்படின்னும் வேலூர் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. நன்றி பிரபாகரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.